ஐஸ்வர்யா, இன்னைக்கு உனக்கு தாலி கட்டாம விட மாட்டேன்டி. அனாதராய நில்றி, வாடி என் கூட. கோயில்ல வச்சு உன்னை தாலி கட்டி தாரமாக்குறேன், வாடி. வர முடியாது, மரியாதை எங்க இருந்து போ. உன்னை அடிச்சாலும் உதைச்சாலும் கேட்க எந்த நாதி இல்ல, வாடி என் கூட. ஒழுங்கு வருதியா? பாலும் கிணத்துல விழுந்தாலும் விழுவனே தவிர உன்ன மாதிரி பொறுக்கிக்கு கால் தட்டிட்ட மாட்டேன். உன்ன யாரா நீ? என் கையை எதுக்குடா புடிச்சிருக்க? டேய், நான் யாருன்னு இருக்கட்டும்டா. தனியா போற பொம்பளை பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? டேய், இது என் மாமா பொண்ணு. நான் கையை பிடிப்பேன், காலை பிடிப்பேன். அதை கேட்க நீ யாருடா? டேய், விருப்பம் இல்லாத பொண்ணவன் கையை பிடிச்சி இழுக்கிறதும் தாலி கிட்ட நினைக்கிறதும் தப்புடா. கல்யாணங்கிறத இரண்டு மனசு ஒன்னா சேரதான்டா கல்யாணம். என்னை பத்தி தெரியாது, நான் மோசமானவன். நான் உனக்கு மேல மோசமானவன்டா. என்னடா சொன்ன? போட்டா தலை சிதறிடும். ஒண்ணும் பண்ணிடாத, ஒண்ணும் பண்ணிடாத, நான் போயிடுறேன். ஏமா, வீட்டுல யாரும் இல்லையா? உங்க அப்பா அம்மா யாரும் இல்லையாம்மா? ஏமா அழுற? சொல்லு. அம்மா இல்ல, அப்பா இருந்து ஒரு வாரம் தான் ஆகுது. சரிம்மா, சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? யாரும் இல்ல. எங்க வீட்டுல எங்க அம்மாவும் நானும் தான் இருக்கிறோம். எங்க வீட்டுக்கு வரியா? என்னம்மா யோசிக்கிற? வரியா? உனக்கு தேவையான துணி எடுத்துட்டு வா, போலாம். யார் அந்த பொண்ணு? பேர் ஐஸ்வர்யாம்மா. அவங்க அம்மா அப்பா தவறி போயிட்டாங்க. அவங்க மாமன்காரன் தான் இருக்கிறான். அவன் வந்து குடும்பப்படுத்திட்டு இருந்தான், ரோட்டை வச்சு அடிச்சிட்டு இருந்தான். திரும்ப நான் தான் பார்த்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்படியா? ஆனா அந்த பொண்ணுக்குமா அவங்க மாமன்காரனை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை. ஓஹோ, சரிடா, நம்ம வீட்லயே தங்கிக்கிட்டோம், நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, எங்க கூட தங்கிக்கிறியா? சரிம்மா, தங்கிக்கிறார். சரிடா, நான் பாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், வாமா. ஆமா, இந்த ரூம்ல தங்கிக்கமா. எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீங்க தங்கி. நாம இது வரைக்கும் பெட்ல உட்கார்ந்தது கூட கிடையாது. ஆனா இனிமே இதுலதான் படுத்து தூங்க போறேன். அப்பா, உன் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. இப்படி ஒரு பாதுகாப்பான இடம் கிடைச்சிருக்கு எனக்கு. உன் மகளுக்கு இப்படி ஒரு வசதியான இடம் கிடைச்சிருக்கு. ஆனா அதை நேர்ல பார்க்க நீ இல்லையேப்பா.
அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம்மா. சொல்லுப்பா, என்னப்பா? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஐயோ, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம கேஸ் ஒன்று பிரச்சனையில் இருந்துச்சுல்ல, அப்போ அது நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னொரு சந்தோஷமான விஷயம்ப்பா. என்னம்மா? நம்ம போர்ல தண்ணீர் நினைச்சோம்ல, ஆமா, பள்ளி இறக்கி பார்த்தோம், 100 அடியிலே தண்ணி இருக்குப்பா. நம்ம மோட்டர்ல தான்ப்பா ஏதோ ப்ராப்ளம். அப்படியாம்மா? சரிம்மா, வேலை பார்த்தா சரி, தண்ணி நிறைய கிடைக்கும். சரிம்மா, சரிம்மா. அப்ப எல்லாம் நல்ல விஷயமா தான் நடந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஐஸ்வர்யா நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் தான். ஆமாம்மா, கரெக்டா சொன்னேன். நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். அவ சமையல் பக்குவம் வேற லெவல், நல்லா சமைக்கிறாப்பா. இப்ப நாட்டுக்கோழி குழம்பும் ஐர மீன் குழம்பும் வச்சிருந்தால, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுப்பா. நல்லா பண்றா. நான் இத்தனை வருஷம் அனுபவத்துல இவ்வளவு டேஸ்டா நான் எந்த குழம்புமே சாப்பிட்டது இல்லடா. அவ்வளவு நல்லா பண்றாடா, டேஸ்டா இருக்குது. எல்லா குழம்புமே நல்லா இருக்கு. ஆமாமா, டீ கூட ஏதோ இஞ்சி எல்லாம் போட்டு கொடுக்குறாமா, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. வாமா ஐஸ்வர்யா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வாமா, சேர் எடுத்து போட்டு உட்கார். ஐஸ்வர்யா, உனக்கு ஆயுசு 100. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு இங்க எல்லாம் சௌகரியமா இருக்கா? எல்லாம் சௌகரியமா இருக்கு. உனக்கு ஏதாவது தேவைன்னா கூச்சப்படாம கேளு, நாங்க வாங்கி தரோம். சார், உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ட்ரெஸ்ஸா? புது மாடல் மொபைல். இனி இந்த உலகமே உன் கையில். சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சது. நிறைய கேஸ் எல்லாம் விடுதலையாச்சு. சார் எப்படி சார் இருக்கீங்களா? சரி சரி சார். நேற்று தான் சார் உங்க ஜாதகத்தை பார்த்தேன். இப்பதான் கல்யாண கிழமை உங்களுக்கு இருக்கு. ஆனா இதை விட்டுக்கனா 3 வருஷத்துக்கு கல்யாணமே பண்ண முடியாது. இப்பவே அம்மாட்ட சொல்லி நல்ல பொண்ணா பாருங்க. ஆமா, அம்மாவுக்கு வேற வயசாயிட்டே போகுது. சீக்கிரம் பார்த்து கல்யாணம் முடிச்சிடலாம். சரிங்க சார், ரொம்ப நல்லது. நான் கிளம்புறேன் சார். என்னடா ஜோசியர் இப்படி சொல்றாரு? இப்போ உடனே பொண்ணு எங்க தேடுறது? ஆமாம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நம்ம ஐஸ்வர்யா ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்க்கலாம். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? அவ மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உடனே கேட்டுருவான். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. என்னம்மா, ஏதாவது வேணுமா? உனக்கு ஜாதகம் இருக்காமா? இருக்குமா. என்னை தப்பா நினைச்சுக்காதம்மா. விக்கிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். விக்கியை கட்டிக்க உனக்கு சம்மதமா? உங்க தகுதி வேற, என் தகுதி வேற. என்ன போய் இந்த காலத்துல தகுதியெல்லாம் பார்க்க கூடாதுமா. உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். உனக்கு சம்மதமா? முதல்ல ஜாதகம் பாருங்க, பொருத்தமா இருந்தா பண்ணிக்கிறேன். இதைத்தாம்மா நான் எதிர்பார்த்தேன். ஏய், முதல்ல ஜாதகத்தை பார்த்து ரெடி பண்ணு. என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூரப் பூவே.
ஆசையத்தான் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கா காதலத்தான் சொல்ல வந்து ஆசைப்பட்டு வைக்கப்படுறா என் மேல ஆசையத்தான் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கா காதலத்தான் சொல்ல வந்து ஆசைப்பட்டு வைக்கப்படுறா சாமியும் பூமியும் சாட்சியா வச்சு காதல நீயும் சொல்லுமா சாமியும் பூமியும் சாட்சியா வச்சு காதல நானும் சொல்லுறேன் உன் மேல ஆசையத்தான் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் காதலத்தான் சொல்ல வந்து ஆசைப்பட்டு வைக்கப்படுறேன் பள்ளு போன கிழவன் போல ஏமானே உன்னைத்தானே நானும் வெல்லுறேன் வீட்டி நீயும் கட்டவே மாமா மயங்கி போய் நானும் இருக்கிறேன் வாடிப்பட்டி சந்தையில வாங்கி வர மல்லிப்பூ வாசம் கொஞ்சம் போகாமலே வைக்கிறேன் நான் தலையில தாலி கோடி வாங்கி வந்து தாரம் வாங்கி கொள்ளையா மஞ்சளும் குங்குமம் நீயும் பூச மனசெல்லாம் ஏங்குது மாமாவே காசிமணி நீயும் கேட்கவே மாமா என் கழுத்து கொஞ்சம் காத்திருக்குது செவத்த புள்ள உன்னை பார்க்கவே நானும் தென்னந்தோப்பில் காத்து நிற்கிறேன் மஞ்சத்துல என்ன வச்சு மணிக்கணக்கா கொஞ்சிடணும் நித்தோ நித்தோ உன் மடியில் நானும் கொஞ்சம் சாஞ்சிக்கணும் சாமந்திப்பூ நீயும் வாங்க சாயங்காலம் வாயண்டி சம்பந்தத்தை போட்டு விட்டு சட்டுன்னு ஒன்னா கூடிடுவோம் என் மேல ஆசையத்தான் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கா காதலத்தான் சொல்ல வந்து ஆசைப்பட்டு வைக்கப்படுறா உன் மேல ஆசையத்தான் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் காதலத்தான் சொல்ல வந்து ஆசைப்பட்டு வைக்கப்படுறேன் சாமியும் பூமியும் சாட்சியா வச்சு காதல நீயும் சொல்லமா சாமியும் பூமியும் சாட்சியா வச்சு காதல நானும் சொல்லுறேன் என் மேல ஆசையத்தான் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கா காதலத்தான் சொல்ல வந்து ஆசைப்பட்டு வைக்கப்படுறேன் வணக்கம்மா. நேத்து சார் கொடுத்த ஜாதகத்தை நல்லா பாத்துட்டம்மா. சாருக்கு ஏத்த பொண்ணு அவங்கதான். எல்லா பொருத்தமும் அப்படியே நல்லா இருக்கு. 12க்கு 9 பொருத்தம் இருக்குமா, எந்த குறையும் இல்லை. அந்த பொண்ணுக்கு சுக்கிரதசை நடக்குது, சாருக்கு குருதசை நடக்குது. ரெண்டும் சேர்ந்தா குரு சுக்கிரதசை ரொம்ப யோகமா இருக்கும். விட்டது கிடைக்கும், போனது வரும், எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க நல்லபடியா 2 பேத்துக்கும் நாள் குறிச்சு முடிச்சு வச்சிருங்க. சரிங்க ஜோசியரே, ஐயரை பார்த்து நல்ல நாளா குறிச்சுக்கிறோம். சரிம்மா, நல்லது. ஐசு, இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கு. சினிமாவில் தான் ஃபர்ஸ்ட் நைட் சீனை பார்த்துருக்கேன்.
நேரில் என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு மட்டும் தெரியுமா? நானும் சினிமால தான் பார்த்துருக்கேன். சரி, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு ஒரு முத்தம் கொடு. ஏன் தப்பா ஏதாவது கேட்டேனா? இல்ல. பின்ன ஏன் யோசிக்கிற? ஒரே ஒரு முத்தம் கொடு. கண்கள், இந்த உதடு, கண்ணம் எல்லாம் உனக்கு கடவுள் படைக்கல, செஞ்சு வச்சிருக்கேன். ஓ அப்படியா? என்னை பார்த்து எல்லாரும் ஏன் துரும்பா இறைச்சி போயிட்டேன்னு கேட்குறாங்க. ஆமா, ஏன் திரும்ப அழைச்சி போயிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றை நினச்சி தாண்டி துரும்பா இழைச்சி போயிட்டு இருக்கேன். நான் கூட தான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் ஏன் குண்டாயிட்டே போறேன்? அதெல்லாம் சும்மாங்க. எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கடி. ஹலோ, சொல்லுங்க அத்தை. சரிங்க அத்தை. சரி. நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை. என்னம்மா, யார் ஃபோன் பண்ணா? அத்தை தான். எதுக்கு? இது ஆடி மாசமா? இதுக்காக ஃபோன் பண்ணாங்க? இல்லைங்க, ம், ஆடி மாசம் சேரக்கூடாதான். அப்படியா? சரி சரி, நாளையிலேருந்து நானும் ஆஃபீஸில் யார் கூடயும் சேரல, நீயும் அக்கம் பக்கத்தில் யார் கூடயும் சேராதண்ணா. ஐயோ, சேரக்கூடாதுன்னா பெட்ரூம்ல 1 மாசம் வரைக்கும் சேரக்கூடாதாங்க. என்னது 1 மாசமா? என்னம்மா, இவ்வளவு நாள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் வச்சுக்கலான்னு, இப்போ என்னன்னா ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாங்கிற. ஏமா, கிஸ்ஸாவது கொடுக்கலாமா? எப்படி யோசிக்கிறேன்? சரி, கிஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்பாட, இது போதும்பா. இதை வச்சு 1 மாசம் ஓட்டிக்கலாம் என் செல்லம்.
என்ன சார் புது மாப்பிள்ள இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? ஆடி மாசம் சேரக்கூடாதுன்னு கொள்றாங்க ப்ரோ. ப்ரோ ஏன் ஆடி மாசம் சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா? தெரியலையே ப்ரோ. அதாவது ப்ரோ, ஆடி மாசம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தா சித்திரை மாசம் புள்ள பிறக்கும். சித்திரை மாசம் புள்ள பிறந்தா பிள்ளைக்கும் தாய்க்கும் ஆகாதும்பாங்க. இதுதான் விஷயமா. அப்படியா? இப்போ ஆடு மாடெல்லாம் சித்திரை மாசம்லாம் குட்டி போடுது. அதுக்கு ஏதாவது ஆகுதா என்ன? ஆமா ப்ரோ, நீங்க சொல்றதும் கரெக்ட். சிங்கம் புலி கூட சித்திரை மாசம் குட்டி போடுது. அதுக்கு என்ன ஆகுது? நல்லாதான் இருக்கு, காட்டுக்கே ராஜாவா இருக்கு. ப்ரோ இதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு. இங்க வாங்க. ஐசு, ஒரு ஹாப்பியான நியூஸ். ஹாப்பியான நியூஸா? என்ன நியூஸ்? நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. என்ன பிரச்சனை? என்ன தீர்வு? ஐசு, ஆடி மாசத்துல கணவன் மனைவி சேரக்கூடாதுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? தெரியலையேங்க. ஆடி மாசத்துல கணவன் மனைவி சேர்ந்தா சித்திரையில குழந்தை பிறக்குமா. சித்திரையில குழந்தை பிறந்தா தாய்க்கும் குழந்தைக்கும் ஆகாதாம். அது சரி, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இது பாதுகாப்பானது. யூஸ் பண்ணா குழந்தை பிறக்கதை தள்ளி போடலாம். ஓஹோ, இதுதான் ஹாப்பியான நியூஸா? காரணம் அது இல்லைங்க. ஆடி மாசம் மார்கழி மாசம் இது ரெண்டுமே கோயில்ல விசேஷம் நடக்கிற மாசங்க. ஓ, இது வாங்கினது வேஸ்டா? முதல்ல இதை கொண்டு போய் எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு வந்து தள்ளி படுங்க. சரி. ப்ரோ, இது பெருசுங்க. ஆடி மாசம்னு சடங்கு சம்பிரதாயம்னு மனுஷனை காய விடுறாங்க ப்ரோ. ப்ரோ முன்னோர்கள் காலத்தெல்லாம் கணவன் இறந்து போயிட்டா மனைவியும் சேர்ந்து உடன்கட்டை ஏறுற முறை இருந்துச்சு தெரியுமா? ஆமா ப்ரோ, ஆமா. இப்ப பாருங்க, கணவர் இறந்த உடனே மேட்ரிமோனில கணவர் தேவைன்னு விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரோ, இந்த ஆடி மாசத்துல கணவன் மனைவி பிரிக்கிறது மட்டும் ஏன் மாற மாட்டேங்குது? எனக்கு தெரிஞ்ச வரையும் காலங்காலமா அப்படித்தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ, உங்க தாத்தா காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்கா? அத அவரை தான் கேட்கணும். முதல்ல போனை போட்டு கேளுங்க ப்ரோ. அவர் மேலூர்ல இருக்காரு. ப்ரோ, அங்க டவர் கிடைக்காதா? ப்ரோ நான் சொன்னது மேலகத்தை சொன்னேன். அவர் போய் பல வருஷம் ஆகுது. ஓ அப்படியா? சரி சரி சரி, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க என்ன இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்காரு? என்னங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அது வந்துமா சாமி படம் பார்த்துட்டு இருக்கம்மா. பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லம்மா, சாமி படம் தான்மா. சரி, போனை கொடுங்க. எதுக்கு? சாமி படம் தானுங்க, நானும் கொஞ்சம் பாக்குறேங்க. ஏய், இது குடு குடு, நீ பார்க்காத. ஏய், நீ குடு. ஓ, இதுதான் சாமி படமா? இல்ல ஐசு, ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் பார்த்தேன். நீ குடு குடு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா போன் என்கிட்ட தான் இருக்கும். பேசாம போய் படுங்க. என்ன ஐசு இப்படி பண்ணிட்ட? ஐசு சரி, எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் மீறக்கூடாது.
என்னாச்சு ஐஸு, இடுப்பு பிடிச்சிட்டு உட்காந்துருக்க? அதுவா ஒன்றும் இல்லைங்க, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. கையாலே துவைச்சு இடுப்பு வலிக்குதுங்க. அவனா தைலம் தேய்க்கட்டுமா? ம். ஐஸு, சாப்பிடும்போது அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னங்க? இல்ல, இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கிய. உனக்கு என்ன ஆடி மாசம் மறந்து போச்சா? மறக்கல, அத்தை ஃபோன் பண்ணாங்க. என்னன்னு? ஆடி மாசம் முடிஞ்சு போச்சாம், இனிமே நம்ம சேர்ந்துருக்கலாம்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? அதான் இன்னைக்கு முருங்கைக்காய் ஸ்பெஷலா? அப்பாடா, ஆடி மாசம் முடிஞ்சே போச்சு. நான் பட்ட கஷ்டம் இருக்கேன் ஐஸு. ஐசு, என்னாச்சு? ஏன் அழுகுறா? நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல, நான் தான் உன்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஏன் உங்க அம்மா அப்படி பேசுறாங்க? என்ன சொன்னாங்க? நான் ஒன்றும் இல்லாதவளா, உங்களை வளைச்சு போட்டுட்டேன் நாம. ஓ, வயசானவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோமா? விடுமா, இதுக்கு போய் அழுகுறிய? நான் எங்க வீட்டுக்கே போறேன், எனக்கு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் வேணாம். சரி, நான் அம்மாட்ட பேசுறேன், இனிமே உங்ககிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. சரின்னு சொல்றோம்ல. சரி. அம்மா, அம்மா, ஐஸ்வர்யா சண்டை போட்டியா? உடனே ஒன்றை சொல்லிட்டாளா? ஏமா, அவளே அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அதுகிட்ட போய் எதுமா சண்டை போட்டுட்டு இருக்க? அது உட்காந்து அழுதுட்டு இருக்குமா? டேய், அவன் இங்க கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாடா. சரி விடுமா, இது வேணான்னு என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் பேசிக்கிறேன். நீங்க அவர்கிட்ட எதுவும் பேச்சு வச்சுக்க வேண்டாம். ஓஹோ, கல்யாண மந்திரம் போட்டாளா உனக்கு? அதான் இப்படி பேசுற. சரிப்பா, உன் மொண்டாட்டினா நான் எதுவும் பேச மாட்டேன். ஏமா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருமா இருக்கா? சரிப்பா, உன் மொண்டாட்டியை நான் எதுவும் சொல்ல மாட்டேப்பா. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நிக்கலாம். சரிம்மா, நான் வரேம்மா. இதே பொண்டாட்டி மயக்கத்துல இருக்கிறியா, நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்மளை சுத்தமா கண்டுக்க மாட்டான். இவங்களுக்கு குழந்தையே பிறக்க விடக்கூடாது, வச்சுக்கிறேன்.
யார் இந்த நேரத்துல? என்னம்மா என்னாச்சு? எனக்கு தனியா படுக்க பயமா இருக்குப்பா. நான் ஒரு ரூம்லயே படுத்துக்கிறேன்ப்பா. அம்மா இல்லம்மா, அது வந்து என்னப்பா என்ன யோசிக்கிற? சரிம்மா, இங்க கூட வந்து படுத்துக்கோங்க. அம்மா அம்மா, லைட் ஆஃப் பண்ணட்டுமா? ஏண்டா நானே பயந்து வந்து படுத்து கிடக்குறேன், இவன் வேற லைட் ஆஃப் பண்றானா? வர்றா. ஐஸு, இப்போ நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. வந்து உன்னை பார்த்து ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அம்மா விட்றேங்காங்க. லைட் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா லைட் ஆஃப் பண்ண விட மாட்டேங்காங்க. இது ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சுடி. ஏங்க, அம்மா ஒரு நாள் தானே நம்ம கூட வந்து படுத்தாங்க, அதனால என்னங்க? ஒரு நாள் கூட உங்களால பொறுக்க முடியாதா? காடி பிச்சிடாதடி, கையோட வந்துடும். டிஏ நேற்று மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு மாமனோட டார்கெட் மிஸ் ஆகாது, பார்த்துட்டே இரு. யாருன்னு பாருங்க. என்னம்மா, ஏதாச்சும் வேணுமா? என் ரூம்ல ஏதோ என்ன போட்டு அமுக்குதுப்பா. நான் இங்கே படுத்துக்கிறேன். வா, என்னன்னு நான் போய் பார்க்குறேன். ஐயோ வேணாம்ப்பா, நான் இன்னைக்கு ஓ ரூம்லயே படுத்துக்கிறேன். சரி சரி, படுத்துக்கோமா. ஏதாவது கேட்பாங்கன்னு பார்க்குறேன், எதுவும் கேட்க மாட்டாங்க. ம். ம். யாரா அது நடுராத்திரில ஐஸ் ஐஸ்ன்னு ஐஸ் வைக்கிறது? நேரங்காலமே தெரியாதாடா உங்களுக்கு? என் பொண்டாட்டியை கூப்பிடுறது உனக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி தெரியுதா? தாயே, உன் எம்சிக்கு ஒரு அளவே இல்லையா?
குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேணும். இனிமே அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு குழந்தை பெற்று கொடுத்துட்டா என் பேர பிள்ளைய நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். என் பிள்ளைங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கணும். என்னம்மா புலம்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா. அம்மா இன்னைக்கு ராத்திரி எங்க ரூம்லயே தூங்கிருமா? உனதான் பயமா இருக்குங்களா? இல்லப்பா, நான் பூசாரிட்ட விபதி வாங்கி வச்சிருக்கேன். நான் பயப்படாம தூங்கிடுவேன். சரிம்மா, ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுமா. சரிடா, நீங்க போய் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு ஒரு பேர குழந்தை பெற்று கொடுத்துருப்பா, நான் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். என்னையா? சரிம்மா. சந்தோஷமா இருங்க. சரிம்மா. போயா. சரிம்மா. ஐசு ஐசு என்னங்க? என்னடி நான் வர்றதுக்கு முன்னாடி தூங்கிட்டேன்? வழக்கம் போல அத்தை வந்து நடுவில் படுத்துக்க போறாங்க. ஒன்றும் நடக்க போறதில்ல. போய் தூங்குங்க. இல்லடி, அம்மா கொஞ்சிறதுக்கு பேர குழந்தை பெற்று தர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அம்மா அவங்க ரூம்லயே தூங்கிடுவாங்களாம். அப்படியா? சரி, நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னங்க கேள்வி இது? உங்க டேஸ்ட்டு என் டேஸ்ட்டு எப்பவுமே ஒண்ணுதான். நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். சரி ஐசு, அம்மா கொஞ்சிறதுக்கு ஒரு பேர குழந்தை பெற்று கொடுத்துடலாம். பேர குழந்தை பெற்றுக்கிறது என்ன முட்டை போண்டா போடுறது மாதிரி நினச்சியா? ஏண்டி, நீ இருக்கிற, நான் இருக்கிறேன், பெட் இருக்கு, வேற என்ன வேணும்? ஓகே சார், சரிங்க சார். வெள்ளிங்க தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். போகலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார், ரைட் சார், ஜாயின் பண்ணுறேன். ஐசு ஐசு, நீ பெங்களூர் சைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்படியா? பெங்களூர் நான் பார்த்ததே இல்லைங்க. நானும் வரட்டுமா? இல்லை அங்கே ஃபேமிலி அகாமடேஷன் கொடுக்க மாட்டாங்க, பேச்சுலர் அகாமடேஷன் மட்டும்தான். போங்க, என் கூட பேசாதீங்க. ஏன், என்னாச்சு? யாரை கேட்டு நீங்கள் ஊருக்கு போக ஒத்துக்கிட்டீங்க? ஆஃபீஸில் சொன்னால் போய் தாம்மா ஆகணும். அப்போ நான் இங்கே தனியாக கஷ்டப்படணுமா? சனி ஞாயிறு நான் வந்துடுவேம்மா, வந்து உன் கூட தானே இருக்க போகிறேன், போதுமா? அப்போ சரி. மகாராணிக்கு அடிக்கடி கோவம் வந்துட்டே இருக்கும். ஏன், மகாராஜாக்கு வராதா? வராது. 24 மணி நேரம் உனக்கு கொஞ்சம் தான் தோணும். ஐசு, உன்னை பார்க்காம ஒரு வாரமா இருக்க முடியல. எனக்கும் தாங்க. சரி, உனக்காக நான் பெங்களூர்ல இருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஸ்வீட் சாப்பிட்டாலும் நீ கடிச்சிட்டு கொடுக்குற ஸ்வீட் தான் இனிப்பா இருக்கு. ஐசு, ஒரு வாரத்துக்கு சேர்த்து நான் இன்னைக்கு உங்களோட சந்தோஷமா இருக்கேன். அம்மாடி, இன்னைக்கு வேணாம். ஏன், உடம்பு எதுவும் சரியில்லையா? பீரியட்ஸ் டைம்ல. சரி சாரி. பரவாயில்ல, உங்களுக்கு தான் தெரியாதே. அடியே ஆர்கானிக் அதிரசமே, சும்மா பளபளன்னு மின்னும் பாதரசமே. அடியே ஆர்கானிக் அதிரசமே, சும்மா பளபளன்னு மின்னும் பாதரசமே. பிரம்மன் படைப்பில் பிரம்மாண்டமே, நான் ஊபரில் ஆர்டர் பண்ண தின்பண்டமே. பிரம்மன் படைப்பில் பிரம்மாண்டமே, நான் ஊபரில் ஆர்டர் பண்ண தின்பண்டமே. கொஞ்சம் கடிச்சா
அதிரசமே சும்மா பளபளன்னு மின்னும் பாதரசமே அடியே ஆர்கானிக் அதிரசமே சும்மா பளபளன்னு மின்னும் பாதரசமே மலரும் வெண்ணிலவே தினம் தகட்டாமல் பார்ப்போம் தேனிலவே நெஞ்சில குதிக்கும் மீனுதா நான் குச்சி ஐஸ் ஃபேனுதா என் நெஞ்சில குதிக்கும் மீனுதா நான் குச்சி ஐஸ் ஃபேனுதா தொட்டாலே ஆங்காகும் ஆண்ட்ராய்டே சீக்கிரம் சூடாகும் பென் டிரைவே சூடாகும் பென் டிரைவே ஆடியே ஆர்கானிக் அதிரசமே சும்மா பளபளன்னு மின்னும் பாதரசமே அடியே ஆர்கானிக் அதிரசமே சும்மா பளபளன்னு மின்னும் பாதரசமே விக்கி விக்கி எந்திரி, பெட் காஃபி கொண்டு வரவா? எனக்கு பெட் காஃபி வேண்டாமா, பெட் கிஸ் தான் வேணும். பெட் காஃபி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பெட் கிஸ்? இது எங்க தாத்தா கண்டுபிடிச்சது. ஒண்ணுதான் தருவேன். சரி. போதுமா? எந்திரிச்சு ரெடியாவு, நான் டிஃபன் ரெடி பண்றேன். சரி. ஏங்க, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுவீங்க? ஏன், என்னாச்சு? போங்க, உங்களால நான் என் காலில் இடிச்சுக்கிட்டேன். அப்படியா? நீ பார்த்து நடக்க கூடாதா? ஏன் ஒரு நாளைக்கு இவ்வளவு ஃபோன் பண்றீங்க? ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபோன் பண்ணா பத்தாதா? ஒரு நாளைக்கு 100 கால் பண்றீங்க. ஏன் பொண்டாட்டிக்கு தானே ஃபோன் பண்றேன், உன் மேல உள்ள லவ்ல தான் ஃபோன் பண்றேன். அதுக்காக எத்தனை தடவை பண்ணுவீங்க? சரிம்மா, இனிமே நான் உனக்கு ஃபோன் பண்ணல, போதுமா? என்ன போதுமா? ஆமா, உனக்கு நான் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ண மாட்டேன். இப்போ மற்றதெல்லாம் அப்படின்னா வீட்டுல தொல்லை பண்ண மாட்டீங்களா? வீட்லயும் தொல்லை பண்ண மாட்டேன். உண்மையாவா? கண்டிப்பா தொல்லை பண்ண மாட்டேன். சும்மா சொல்லாதீங்க, உங்களால முடியாது. சத்தியமா சொல்றேன், உன்னை தொட மாட்டேன். போதுமா? சரி, பார்க்கலாம். ஐயோ, அம்மா சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, சத்தியம் பண்ணி தொலைஞ்சிட்டேனே. ஐயோ சே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே.
என்ன இப்படி படுத்து தூங்குறா? துணியை சரி பண்ணுவோமா? சரி வேண்டாம், நம்ம வேற சத்தியம் பண்ணியிருக்கோம் தொடக்கூடாது. சத்தியமா சொல்றேன், உன்னை தொட மாட்டேன். என்னமாச்சு? என்னாச்சு? ஐயோ, என்னமாச்சு? பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டேங்க. சரிவா, ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க தைலம் தடவி விடுங்க. சரி இரு, தைலம் எடுத்துட்டு வரேன். ஐயோம்மா, வேணாங்க, வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, சரியாயிடும். மெதுவா தடவுங்க, வலிக்குது. வலிக்குதுங்க, மெதுவா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, சரியாயிடும். வலிக்குதுங்க, மெதுவா. ஐசு, நான் சத்தியம் பண்ணதுனால தான் உனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு. நான் இனிமேல் சத்தியமே பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, இனிமே நான் சத்தியமே பண்ண மாட்டேன். சாரிடி மை பொண்டாட்டி. ஐயா மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடுமா. நான் இனிமேல் சத்தியமே பண்ண மாட்டேன், சத்தியமே பண்ண மாட்டேன். கனவா? சத்தியமா சொல்றேன், உன்னை தொட மாட்டேன்.
சத்தியமா சொல்றேன் உன்னை தொட மாட்டேன். சத்தியமா சொல்றேன் உன்னை தொட மாட்டேன். சத்தியமா சொல்றேன் உன்னை தொட மாட்டேன். சத்தியமா சொல்றேன் உன்னை தொட மாட்டேன். என்னங்க, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் கையெடுத்து விடுறீங்க? அது வந்து என்ன அது வந்து என்னாச்சுங்க? என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே என்கிட்ட இருந்து விலகி போறீங்க. ஏன்? ஐஸ்வர்யா, உங்ககிட்ட நான் அன்னைக்கு தெரியாம சத்தியம் பண்ணிட்டேன். என்ன சத்தியம்? சும்மா சொல்லாதீங்க, உங்களால முடியாது. சத்தியமா சொல்றேன் உன்னை தொட மாட்டேன். போமா. ஓ, இதுதான் விஷயமா? இதனாலதான் நீங்க விலகி போறீங்களா? ஆமா ஐஸ்வர்யா. ஏங்க, புருஷ முன்னாடிக்குள்ள 1000 சண்டை வரும், 1000 சத்தியம் பண்ணுவாங்க. இதுக்காக போய் இத்தனை நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க? சும்மா ஆக்கி வச்ச சோறு ஆற போட்டுக்கிட்டு. பிரம்மன் படைப்பில் பிரம்மாண்டமே நான் ஊபரில் ஆர்டர் பண்ண தின் பண்ணமே. பிரம்மன் படைப்பில் பிரம்மாண்டமே நான் ஊபரில் ஆர்டர் பண்ண தின் பண்ணமே. கொஞ்சம் கடிச்சா தாண்டி நீ ஐசு என்ன பண்ற? என்னங்க, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன? நான் அப்பாவாக்க போறேனா? எப்படி கரெக்டா சொன்னீங்க? உன் கூட சேர்ந்து வாழ்றேன், இது கூட சொல்லலைன்னா எப்படி? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. இந்த நல்ல செய்தி சொன்னதுக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேள்வி வாங்கி கொடுக்குறேன். பரிசு கொடுக்கறது இருக்கட்டும், உங்களுக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? எனக்கு ரெண்டுமே வேணும். அது நம்ம கையில இல்லைங்க. எது வேணாலும் ஓகே.